வணக்கர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இந்த 12வது வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 7 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. அந்த 7 பேர்ல ஓட்டு அடிப்படையில ரொம்பவே கம்மியான ஓட்டு வாங்கியிருக்கிறது நம்ம அன்சிதா அவர்கள் தான். 69,000 சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில. ஸோ அந்த அன்அஃபிஷியல் ஓட்டு அடிப்படையில தான் இத்தனை வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் நடந்திருக்கு. ஏன்னா அதில் கடைசியா இருக்கிற 2 பேர் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இருக்கிறவங்க 2 பேர், சிங்கிள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா சிங்கிள் எவிக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜெப்ரி வந்து ஒரு 2 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு ஜெப்ரிக்கு அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஓட்டு இப்போ இரவு நேர ஓட்டு முடிவுப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்சிதா அவர்கள் தான் வந்து கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாளைக்கு காலையிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிக் பாஸோட அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அந்த சனிக்கிழமைக்கான ஷூட்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். மதியத்துக்கு மேல கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ஆனா கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம அன்சிதா அவர்கள் எலிமினேட் ஆவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரியா நல்லா கண்டென்ட் கொடுப்பாங்க. மீதி அந்த நாமினேஷன்ஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா தரமான ஒரு கண்டஸ்டண்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சாக்லின் அவர்கள் அவருக்கான ஓட்டு வந்து நல்லாவே இருந்திருக்கு. அடுத்து மஞ்சிரின் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ், விஜய், விஷால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஜெப்ரி அவர்கள்லாம் இருக்காரு. அப்படி இருக்கும்போது லோவஸ்ட் ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அன்சிதா அவர்கள் தான். அவங்கள காட்டிலும் இப்போ இருக்கிற அந்த 6 பேரை காட்டிலும் நம்ம அன்சிதா அவர்கள் தான் ரொம்ப லோவஸ்ட் ஓட்டு. அப்படிங்கும்போது மக்களும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்க வெளியேறினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீக் வந்து நம்ம கன்ஃபார்மா சொல்லிடலாம் அன்சிதா அவர்கள் தான் எலிமினேட் ஆவாங்க. ஸோ இவங்களை தாண்டி யார் எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.